அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டிலக்ஷி. கண்டி கல்ஹா பகுதியில் கோயிலுக்கு அருகில் ஒரு மர்மமான முறையில் கல்லொன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதாவது அது தொடர்பான இறுதி முடிவு இன்றைய தினம் வெளியாகியுள்ளது. இது ரத்தின கல்லா அல்லது வேறு ஏதாவது ஒரு வகையைச் சேர்ந்த கல்லா என்பது தொடர்பான முடிவு வெளியாகியுள்ளது. அதற்கு இடையில முக்கியமான ஒரு விடயம் ஒன்று, இந்த அஸ்வஸ்ம கொடுப்பனவு தொடர்பாக 1,30,000க்கும் மேற்பட்ட மக்களுக்கு வழங்க முடியாத நிலைமை காணப்படுகின்றது. காரணம் அதாவது இவர்கள் அஸ்வஸ்ம கொடுப்பனவுக்கு பதிவு செய்துவிட்டு வங்கி கணக்குகளை இதுவரையில் திறக்காமல் காணப்படுகிறார்கள். ஆகவே முடிந்த அளவு இந்த தகவலை அனைவருக்கும் தெரியப்படுத்துங்கள், பகிர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் அஸ்வஸ்ம கொடுப்பனவை பெறுவதற்கு தகுதியானவர்கள் என்று தெரிந்தால் விரைவாக சென்று வங்கி கணக்கு இலக்கங்களை திறந்து கொள்ளுங்கள். அதாவது இன்றைய தினம் அந்த தகவல் வெளியாகி இருக்கின்றது. ஆகவே முடிந்த அளவு பகிர்ந்து கொள்ளுங்கள். நாங்கள் இந்த மர்மமான கல் பற்றி பார்க்கலாம். இது கண்டி மாவட்டத்தில் கல்ஹா பகுதியில் கண்டெடுக்கப்பட்டது. அதாவது பாறைகளுக்கு இடையில இந்த ஒரு சிறிய ஒரு கல்லாக இது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் இது ஒரு சந்தை மதிப்பில்லாத சாதாரண லேப்ரடோரைட் என்ற வகையை சேர்ந்தது என்று உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதாவது இந்த கல் தொடர்பான ஆய்வினை மேற்கொண்ட மதிப்பீட்டாளர்கள் இன்றைய தினம் இதனுடைய இறுதி முடிவை வெளியிட்டிருக்கிறார்கள். இது சந்தை பெறுமதியினை கொண்டிராத ஒரு சாதாரண லேப்ரடோரசென்ஸ் ஆகும். இது ஒரு நீல நிறத்தினை கொண்டு காணப்படும். அதாவது இந்த கல்லில் ஒளிப்படும் பொழுது அது வானவில் போன்ற தோற்றத்தை வெளிப்படுத்தும். அதனாலே இந்த கல்லை இலகுவாக கண்டறிய முடிகின்றது. ஆகவே இது ஒரு சாதாரண கல். இவ்வாறு இது வானவில் போன்ற தோற்றத்தை வெளிப்படுத்துவதனாலே இது பார்க்கும் பொழுது பளிச்சென்று காணப்படும். ஆகவே இதனை இலகுவாக அறிந்து கொள்ள முடியும். இருப்பினும் இந்த கல் சந்தை மதிப்பீட்டு பெறுமதியை கொண்டிருக்கவில்லை என்று ஆய்வாளர்கள் தெரியப்படுத்தியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாது இந்த நீண்ட தூர பயணங்களை மேற்கொள்ளும் சாரதிகளுக்கு போலீசார் எழுமாற்றாக இன்றைய தினம் பரிசோதனை மேற்கொண்டிருக்கிறார்கள். அவ்வாறு பரிசோதனை மேற்கொள்ளும் பொழுது அதில் 10க்கும் மேற்பட்ட சாரதிகள் போதைப்பொருள் பயன்படுத்தி விட்டு பேருந்தை ஓட்டி சென்றமை தெரிய வந்துள்ளது. ஒரு சாதாரண விடயம் அல்ல. அதாவது அந்த பேருந்தில் எத்தனை பயணிகள் பயணிப்பார்கள். இவர்கள் இவ்வாறு அலட்சியமாக செயற்படுவதனால் பல்வேறு உயிர்களுக்கு ஆபத்து ஏற்படுகின்றது. ஆகவே சாரதிகள் முடிந்தளவு இவ்வாறு செயற்படாதீர்கள். நன்றி சொந்தங்களே. மீண்டும் ஒரு காணொளியில் இணைந்து கொள்வோம்.